வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, கோவக்காயில் ஒரு மசியல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கேரட் தேங்காய் போட்ட கறி, அதை நார்மலாக எப்பயும் பண்ற மாதிரி தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மசியலுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அதுக்கு நான் ஒரு கரண்டி துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ துவரம் பருப்பு அப்புறம் கோவக்காய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்க போறோம். முதல்ல அதை வேக வச்சிடலாம். ஊற வச்ச துவரம் பருப்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய், மஞ்சப்பொடி, அப்புறம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம், நல்ல தேவையான அளவு தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுடலாம். நாம அது வேகிறதுக்குள்ள நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், அதை கட் பண்ணிக்கலாம். நாம பருப்பு கோவக்காய் நல்லா வெந்தெடுத்து தெரியுறதா, நல்லா சேர்ந்தாப்புல வந்துடுது. இப்போ இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்க்க போறோம், வர மிளகாயும் போட போறோம். ஒரு 2 வர மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அது கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சம் வதங்கட்டும். இது கேரட் கறிக்காக கேரட் கட் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுத்து. என்ன பண்ண போறோம்னா, தக்காளி, ஒரு 2 தக்காளி, இது கூடவே மஞ்சள் பொடி, உப்பு, தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டுக்கு அளவா தேவையான உப்பு சேர்த்துக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச தோரம்பருப்பு கோவக்காவை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் மசியல் நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கேரட் நல்லா வெந்துடுது. தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேரட் கறி ரெடி ஆகிடுது. அதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்க, நம்ம மசியலும் நல்ல ஒரு கொதி வந்துடுது. ஸோ இந்த சமயத்தில் கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் விடலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய கோவக்காய் மசியலும் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, கோவக்காய் மசியல், அப்புறம் கேரட் தேங்காய் போட்டா கறி. இந்த கோவக்காய் மசியல் நல்ல சுட சாதத்துல நெய் விட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கோவக்காய் மசியல். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.